Hi, hello, good evening. Audible irka? Shall we start the session? Hi, hello. Yes, okay. So yes, கொஞ்சம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் புள்ளி சிஸ்டம்ஸ் பேஸ் பண்ணி ஃப்ரிக்ஷனில், ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து ஒரு சின்ன டாபிக் தான். இதில் என்னென்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் வரலான்னா 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. அது என்னங்கிறதும் அது ரிலேட்டட் உள்ள கொஷின்ஸும் மட்டும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். படப்படப்படன்னு ஒரு சின்ன கான்செப்ட் தான், கடற்கடன்னு அந்த கிளாஸில் போயிடலாம், ஓகேங்களா? இது போக பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனில் இன்னும் சர்க்குலர் மோஷன் இந்த பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் அது ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் மட்டும் இருக்கும். அது வந்து இன்னும் ஒரு கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். அதோட இந்த யூனிட் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு we can move on to work for energy, ஓகே? யா, ஸோ இன்றைக்கி கிளாஸ் கடற்கடன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புள்ளி சிஸ்டம். ஸோ புள்ளி சிஸ்டம் ஒரு ரஃப் சர்ஃபேஸில் ஒரு புள்ளி சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ டுடே we are going to see about புள்ளி systems in a rough surface. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து புள்ளி சிஸ்டம் பார்த்துருப்போம். ஆனால் புள்ளி சிஸ்டமில் நம்ம ஃப்ரிக்ஷன் பேஸ் பண்ணி பார்த்துக்க மாட்டோம். ஸோ ஃப்ரிக்ஷன்னா என்ன? ஒரு ரஃப் சர்ஃபேஸ் இருக்குனாலே அங்கே வந்து there will be some friction acting, கரெக்ட் தானே? அப்போது அந்த இடத்துல ஒரு புள்ளி சிஸ்டம் இருக்குது, அந்த மாஸ் அந்த ரஃப் சர்ஃபேஸ்க்கு மேலே மூவ் ஆகுதுன்னா அங்கே ஃப்ரிக்ஷன் ஆல்சோ பிளேஸ் அ ரோல், கரெக்டாக? ஸோ ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும்? அது ரிலேட்டிவ் மோஷனை அப்போஸ் பண்ணும், கரெக்ட் தானே? ஸோ அப்போது அந்த இடத்துல என்ன மாதிரி இருக்கும்? அந்த இடத்துல அந்த ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணுன்னா அந்த பாடியை மூவ் பண்ண விடாமல் தடுக்கும். அப்போ அந்த பாடி மூவ் பண்ண விடாமல் ஸ்டேஷனரியாகவே இருக்கணும்னா அதுக்கு எவ்வளோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தேவை? இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது ஒரு டேபிள் அண்ட் இதுக்கு மேலே வந்து நான் ஒரு மாஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாஸ் இருக்குது, இந்த புள்ளி இருக்குது, இந்த மாஸ்லேருந்து இந்த புள்ளி வழியாக இன்னொரு மாஸ் ஹேங்கிங் மாஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த ஹேங்கிங் மாஸ் எவ்வளோ இருந்தாலும் சரி, எனக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் மாஸ் வந்து ஸ்டேஷனரியாக இருக்கணும், இவன் வந்து எனக்கு மூவ் ஆகக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அப்போ இவன் மூவ் ஆகாமல் ஸ்டேஷனரியாக இருக்கிறோன்னா அதுக்கு நான் எவ்வளோ தூரம் எனக்கு வந்து ஃபோர்ஸ் தேவைப்படும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது தான் வந்து ப்ராப்ளம் நம்பர் 1, ஓகேங்களா? மாடல் நம்பர் 1. ஸோ செகண்ட் மாடல் என்னென்னா மூவ் ஆகி கீழே இறங்க போகிறான். அப்போ அவன் அப்படி இறங்க போகிறான், மூவ் பண்ண போகிறான் அப்படின்னா எவ்வளோ ஆக்சலரேஷனில் அது மூவ் ஆகும்? அது வந்து என்னென்னா மாடல் நம்பர் 2. மூணாவது என்னென்னா இங்கே இருக்கிற லோடு இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற லோடு சேர்ந்து இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணுமா? ஸோ இப்போ ஃப்ரிக்ஷனும் சேர்ந்து ஆக்ட் ஆகும்போது அந்த ஸ்ட்ரிங்கில் வரக்கூடிய அந்த டென்ஷனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? இதுதான் மாடல் நம்பர் 3. இந்த 3 மாடலில் தான் புள்ளியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ரஃப் சர்ஃபேஸில் இருக்கிற புள்ளி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது, ஓகேங்களா? இதை தான் கடற்கடை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், எனக்கு வந்துட்டு இப்போ டென்ஷன்லாம் நான் பார்க்கல, ஆக்சிலரேஷன் பற்றியும் நான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஐ ஹாவ் டு கீப் த மாஸ் ஸ்டேஷ்னரி ஆன் தி டேபிள், ஓகேயா? ஸோ டு கீப் த பிளாக் stationary on the table. ஸோ இதுதான் என்னோடய டேபிள். இதுக்கு மேலே இருக்கிற இந்த பிளாக் வந்து எனக்கு மூவ் ஆகக்கூடாது, ஸ்டேஷனரியாக தான் இருக்கணும். அதுக்கு எனக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படும் அப்படின்றது தான். ஸோ பாடி எப்போ மூவ் ஆகாமல் இருக்கும்? நமக்கு தெரிஞ்சது என்ன, இங்கே இந்த மாஸ் மூலமாக நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வரும் இல்லையா, அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபோர்ஸ் அப்ளைடுன்னு சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல இந்த டேபிளுக்கும் இந்த மாஸ்க்குமா ஒரு ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகும், கரெக்டாக? ஸோ இந்த ஃப்ரிக்ஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஸ்டாட்டிக்காக இருக்கணும். அப்போ அது என்னது? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எஃப்எஸ் மேக்ஸ்ன்னு சொல்லுவோம், கரெக்டாக? எஃப்எஸ் மேக்ஸ்ன்னு சொல்லுவோம். எனக்கு பாடி மூவ் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன கண்டிஷன் சொன்னோம்? இந்த ஃபோர்ஸ் அப்ளைடு வந்து இட் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப்எஸ் மேக்ஸ், ஓகே? ஸோ எஃப்எஸ் மேக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியாச்சுன்னா என்ன ஆகும்னா ஃபோர்ஸ் அப்ளைடு கம்மியாக தான் இருக்குங்க போது அந்த ஆள் என்ன பண்ண மாட்டான்? மூவ் ஆக மாட்டான், கரெக்டாக? இந்த பிளாக் வந்து மூவ் ஆகாது. இங்கேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ் கம்மியாக தான் இருக்குதுன்னா இந்த பிளாக் மூவ் ஆகாது, இவன் ஸ்டேஷனரியாகவே அப்படியே இருப்பான், அவ்வளோதானே? ஸோ எஃப்எஸ் மேக்ஸ் ஷுட் பி லெஸ் தென் எஃப் அப்ளிகேஷன் ஷுட் பி ஃபோர்ஸ் அப்ளை ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எஃப்எஸ் மேக்ஸ், மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃபோர்ஸ், கரெக்டாக?
ஸோ அப்போ இதுதான் நமக்கு உள்ள என்னது கண்டிஷன் என்னென்னா F applied should be less than or equal to Fs max. ஸோ இப்போது இந்த கண்டிஷனில் நான் அந்த less than or equal to ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவல் டு நான் எடுக்கிறேன் ஃபார் கால்குலேஷன். ஸோ அப்போ F application should be applied force should be equal to the limiting force அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். அப்படின்னா என்னோட அப்ளைட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? சே இப்போது ஓகே, இது வந்து M1, இது வந்து M2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது M1, இது M2. அப்போது F applied அப்படிங்கிறது என்னது? இந்த M1 பேஸ் பண்ணி தான் இருக்கும் இல்லையா. இப்போ M1லேருந்து என்ன வெயிட் வருதோ அதுதான் F applied இருக்கும். M1லேருந்து என்ன வெயிட் வந்திருக்கும்? M1G அதானே. M1லேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ் M1G, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்ளைட். கரெக்டாக? அப்போ ஃபோர்ஸ் அப்ளைட் இருக்கிற இடத்துல நான் என்ன எழுதலாம்? M1Gன்னு எழுதலாமா? அண்ட் இந்த லிமிட்டிங் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, லிமிட்டிங் ஃபோர்ஸ் Fs max. ஸோ மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இது எவ்வளவா இருக்கும்? ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், μs இன்டூ n. இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? μs இன்டூ n தானே நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். அப்போ இந்த μs இன்டூ என்னா μs அப்படியே இருக்கட்டும். இந்த நார்மல் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த நார்மல் ரியாக்ஷன் இது M2ல் ஆக்ட் ஆகக்கூடியது, M2ல் உள்ள நார்மல் ரியாக்ஷன் அப்படி தானே. அப்போ M2ல் உள்ள நார்மல் ரியாக்ஷன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? M2 இன்டூ ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ M2ல் உள்ள M2 இப்படி இருக்குன்னா இந்த M2க்கு மட்டும் நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன். இதில் நார்மல் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் மேலே இருக்குது. அப்போ இதில் வந்து இந்த சர்ஃபேஸ்லேருந்து ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். அண்ட் இந்த M2 இந்த சர்ஃபேஸுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க? தேர் ஈக்குவல். அப்போ தானே இது பேலன்ஸ் ஆகும். தே ஷுட் பி ஈக்குவல். அப்போ n ஷுட் பி ஈக்குவல் டு M2Gயா. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? n-க்கு பதிலாக நான் M2G போடுறேன், இங்கே நான் M1G போடுறேன். ஸோ ஆப்வியஸாக ஜியும் எனக்கு என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா M1 இஸ் ஈக்குவல் டு μs M2. கரெக்டாக? M1 இஸ் ஈக்குவல் டு μs M2. இது வரைக்கும் புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ இன்கேஸ் இப்போ வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க மேம். நீங்கள் வந்து எனக்கு ஒரு 3 மாஸ் இருக்காங்க, ஓகேயா? 3 மாஸ் இருக்காங்க, M1, M2, M3. இந்த 3 மாசையும் சேர்த்து நான் என்ன பண்ணுறேன்? இந்த புள்ளி சிஸ்டம் வழியாக கீழே இறக்கி இங்கே ஒரு படா ஹேங்கிங் மாஸ் இருக்காங்க. இவங்கள வந்து என்னன்னு சொல்லலாம்? MHன்னு வச்சுக்கலாம். அவங்க ஹேங்கிங் மாஸ் MH. ஓகேங்களா? MH. இப்போது இந்த சிஸ்டம்க்கு எப்படி இருக்கும்? இந்த சிஸ்டம்க்கு நான் என்ன சொல்லுவேன்? ஃபோர்ஸ் அப்ளைடு ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு Fs மேக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஃபோர்ஸ் அப்ளைடுங்கிறது இவன்ட்டு தான் வரும். ஸோ அப்போ அது என்னது? MH இன்டூ ஜி. கரெக்டா? அப்போ MH இன்டூ ஜி இஸ் ஈக்குவல் டு லெஸ் தேன் நான் இப்போ எடுத்துக்கிறேன் ஃபார் கால்குலேஷன் பர்பஸ். நான் வந்து ஈக்குவல் டு கேஸ் மட்டும் பார்க்குறேன். இப்போ MH இன்டூ ஜி இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வருவாங்க? இந்த M1, M2, M3 3 பேர் இருக்காங்களா? ஸோ இங்கே ஆக்சுவலாக μs இன்டூ n. இந்த நார்மல் ரியாக்ஷன் இவங்க 3 பேரையுமே பேஸ் பண்ணியிருக்குமா? அப்போ நார்மல் ரியாக்ஷன் ஈக்குவல் டு என்ன வரும்னா M1G ப்ளஸ் M2G ப்ளஸ் M3G. கரெக்டாமா? கரெக்டா? அப்போ என்ன ஆகிடும் எனக்கு? இந்த MHG வந்து இஸ் ஈக்குவல் டு μs இன்டூ M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் M3 இன்டூ ஜி கேன்சல் ஆகிடும். கரெக்டா? அப்போ MH இஸ் ஈக்குவல் டு μs இன்டூ M1, M2, M3. இந்த மாதிரி கிடைக்குமா? இந்த மாதிரி கிடைக்குமா? இதே தான் எங்கேயும் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நான் இப்படி போடுறேன், மேலே போடாமல் இப்படி போடுறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு 3 மாஸ் இருக்குது, M1, M2, M3. இப்படி இழுத்து இங்கே ஒரு ஸ்ட்ரிங் வச்சு அவங்க கீழே வந்து இந்த ஹேங்கிங் மாஸில் வந்து சேர்றாங்க. இந்த கேஸ்லேயுமே ஹேங்கிங் மாஸ் இஸ் ஈக்குவல் டு μs இன்டூ M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் M3 தான். ஓகேயா? இப்போ புரிஞ்சுதா? நம்ம என்னெல்லாம் கேஸ் பார்த்தோன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் சிங்கிள் மாஸ் மட்டும் வச்சு சொன்னேன். அப்பையும் இந்த கீழே இருக்கிற ஹேங்கிங் மாஸை நான் M1ன்னு வச்சேன். ஸோ M1 இஸ் ஈக்குவல் டு இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் μs
இன்டூ டேபிள் மேலே இருக்கிற மாஸ் m2ன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற மாசஸ் வச்சேன். அப்பையும் இந்த ஹேங்கிங் மாஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இன்டூ அந்த சம் ஆஃப் த மாசஸாக வந்துச்சு. அண்ட் இப்படி தள்ளி மாசஸை தொங்க விட்டேன். அப்பையும் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஹேங்கிங் மாஸ் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இன்டூ சம் ஆஃப் த மாசஸ் ஆஃப் த டேபிள்னு வந்துருச்சு. கரெக்டாக? அப்போ எப்படி வச்சாலும் சரி என்னுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் மாஸ் டு கீப் the masses stationary on the table hanging mass should be equal to mu s into sum of masses in the table. Sum of the masses in the table. கரெக்டா? ஸோ எவ்வளோ மாஸ் இருந்தாலும் சரி m1 m2 m3 m4 டேபிள் மேலே அது மேலே அடிக்க வச்சாலும் சரி அடுத்தடுத்து அடிக்க வச்சிருந்தாலும் சரி எத்தனை மாஸ் டேபிள் மேலே இருக்கோ எல்லா மாஸையும் சம் பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். அது கூட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்கன்னா தொங்கிக்கிட்டு இருக்கிற இந்த ஹேங்கிங் மாஸ்க்கு ஈக்குவலாக இருப்பாங்க. ஈக்குவலாக இருக்கும் பட்சத்துலையும் இந்த ஹேங்கிங் மாஸ் இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல். கரெக்டாக? லெஸ் தென்னாக இருக்கும் பட்சத்துலையும் ஈக்குவலாக இருக்கும் பட்சத்துலையும் மட்டும்தான் இந்த மாசம் ஸ்டேஷ்னரியாக இருக்கும். ஒருவேளை இந்த ஹேங்கிங் மாஸ் கிரேட்டராக போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? இந்த மாசஸ் எல்லாம் கீழே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டாக? கீழே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து யார் வருவாங்கன்னா கைனட்டிக் ஃபிக்ஷன் வந்துடுவாங்க. ஓகே, அது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஹேங்கிங் மாஸ் ஸ்டேஷனரியாக இருக்கிறவனா என்ன கண்டிஷனுங்கிறது புரிஞ்சிருச்சா? இப்போ இதுக்கு சம்மந்தமாக ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? So first problem, see. So this is the formula. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர்? சரி. ஸோ see 2004 இந்த மாடல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏஇபிஎம்டி எக்ஸாமில். the coefficient of static friction தெரியுதா? the coefficient of static friction nu is between block A of mass 2 kg and the table is 0.2. அப்போ என்ன ஆயிடுச்சு? என்ன சொல்ல வராங்க? ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிள் மேலே ஒரு மாஸ் ஒரு பிளாக் இருக்குது. இந்த பிளாக் வந்து ஏ பிளாக், இதோட மாஸ் வந்து 2 kg. அண்ட் இதுக்கும் இந்த டேபிளுக்குமான மியூ எஸ் வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ 0.2 கொடுத்துட்டாங்க. வாட் வுட் பி த மேக்ஸிமம் மாஸ் வேல்யூ ஆஃப் பிளாக் பி ஸோ தட் த பிளாக்ஸ் டு நாட் மூவ்? ஸோ இப்போது அசியூம் ஸ்ட்ரிங் அண்ட் புள்ளி ஆர் ஸ்மூத். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டேபிள் வந்துட்டு இப்படி இறங்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இந்த மாஸ் வந்து இந்த புள்ளி வழியாக கீழே தொங்குது. கரெக்டாக? இப்போ கீழே இருக்கக்கூடிய பிளாக் வந்து என்னது? பிளாக் பி. இந்த பிளாக் பியோட வெயிட் என்ன? பிளாக் பியோட வெயிட் என்ன? இதான் வந்து கொஸ்டின். ஓகேங்களா? மாஸ் என்ன? மேக்ஸிமம் மாஸ் என்ன? அண்ட் என்ன ஹிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க? g is equal to 10 m/s² கொடுத்துட்டாங்க. புள்ளி அண்ட் ஸ்ட்ரிங் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபைன். ஸோ அப்போ இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு என்ன தெரியும்? ஹேங்கிங் மாஸ் இஸ் ஈக்குவல் டு hanging mass is equal to mu s into sum of the masses. இதுதான் நமக்கு தெரியும். கரெக்டாக? mu s into sum of the masses. அப்போ இதை அப்படியே போடுங்க. இங்கே ஹேங்கிங் மாஸ் யார்? பி. கரெக்டாக? நான் எனக்கு அதில் மாஸ் தெரியாதுங்கிறனால நான் எம்பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ எம்பி இஸ் ஈக்குவல் டு mu s into இங்கே யார் இருந்தாங்க? மாஸ் ஆஃப் பிளாக் ஏ எம்ஏ. கரெக்டாக? mu s ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க? 0.2 கொடுத்துட்டாங்க. பிளாக் ஏவோட மாஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 2 kgன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது ரெண்டும் சேரும்போது என்ன வரும்? 0.4 kg. 0.4 kg. 0.4 kg எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர் ஹியர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர் ஹியர். டைரக்ட் கொஸ்டின், ஒன்றுமே கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பண்ணுங்கள். A mass m1 is placed on a rough horizontal plane. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து மியூன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா?
ஸோ ஒரு மாஸ் m1 இருக்குது, இட் இஸ் பிளேஸ்ட் ஆன் ஏ ரஃப் ஹாரிசாண்டல் பிளேன். ஸோ ஒரு ரஃப் ஹாரிசாண்டல் பிளேன் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதில் வந்து ஒரு மாஸ் m1 இருக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் இதோடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து மியூன்னு கொடுத்துட்டாங்க. அனதர் மாஸ் m2 இஸ் ஹங், இங்கே ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளி வச்சு கீழே m2 வந்து தொங்கிட்டு இருக்காங்க. ஓகேயா? டு கீப் த மாஸஸ் ஸ்டேஷ்னரி, இந்த m2ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? சிம்பிள் ஃபார்முலா, ஹேங்கிங் மாஸ் இஸ் ஈக்குவல் டு coefficient of static friction into sum of the masses in the table. அப்போ m2 is equal to mu into m1. அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர் ஹியர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர் ஹியர். டைரக்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் மாசஸ். சரி, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன சொன்னோம்? அந்த அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து ஸ்டாட்டிக் ஃபோர்ஸை விட கம்மியாக இருந்தது, அதனால மாஸ் மூவ் ஆகலை. இல்லை ஈக்குவலாக இருந்தது, அதனால மாஸ் மூவ் ஆகலை. வாட் இஃப் அப்ளைட் ஃபோர்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தேன் லிமிட்டிங் ஃபோர்ஸ்? ஸோ இப்போ இதை வந்து நான் m2ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி புள்ளி இருக்குது, ஹேங்கிங் மாஸ் வந்து m1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போது ஐம் சேயிங் எஃப் அப்ளைட் இஸ் கிரேட்டர் தேன் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ கிரேட்டர் தேன் இருக்கும்போது என்ன ஆகிடும்? பாடி வில் மூவ். கரெக்டாக? பாடி வில் மூவ். ஸோ மாஸ் வில் move activating kinetic friction. ஸ்டாட்டிக்லேருந்து கைனட்டிக்கு மாறிடும். கரெக்டாக? மாஸ் மூவ் ஆகும். ஸோ கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்டிவேட் ஆகிடும். கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அங்கே யார் வருவாங்க? எஃப்கே. எஃப்கே ஈக்குவல் டு என்ன? மியூகே இன்டூ என். அப்போது மியூகே அப்படியே இருக்குது. என்னங்கிறது என்னது? இந்த மாஸ்டர் தானே நமக்கு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? m2 இன்டூ ஜி ஆகிடும். இந்த மாஸோட வேல்யூ என்ன? m1g. இது யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்க? எஃப் அப்ளைடுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. கரெக்டாக? அப்போ நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சரி, இது இப்போ நமக்கு தேவையில்லை, இதுதான் நமக்கு தேவை. m2g, எஃப்கே இஸ் ஈக்குவல் டு m2g. ஸோ மூவ்மெண்ட் ஆகும்போது அங்கே யார் வந்துடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் வந்துடுவாங்க. இதை விட்டுருங்க. மூவ்மெண்ட் ஆகும்போது அங்கே யார் வந்துடுவாங்க? ஆக்சலரேஷன் வந்துடுவாங்க. இப்போ நமக்கு ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா இதெல்லாம் நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தது தான், லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. இப்போ ஆக்சலரேஷன், நெட் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். கரெக்டுங்களா? அப்போ நெட் ஃபோர்ஸ்னால் என்னது? எஃப் அப்ளைட் தான் கிரேட்டராக இருக்குது. அப்போ எஃப் அப்ளைடு மைனஸ் எஃப்கே. இங்கே யார் இருப்பாங்கன்னா ஸ்டாட்டிக் ஃபிக்ஷன் போய் கைனட்டிக் ஃபிக்ஷன் வந்துடும். அப்போ எஃப் அப்ளைட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆக்சலரேஷன் நடக்கும். ஸோ எஃப் அப்ளைட் வந்து எப்போவுமே இது ஜாஸ்தியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இது மைனஸ் எஃப் அப்ளைட் மைனஸ் எஃப்கே போட்டால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நெட் ஃபோர்ஸ் கிடைக்கும். கரெக்ட் தானே? ஸோ டிவைடட் பை நெட் மாஸ். கரெக்டுங்களா? அப்போ இப்போ நான் வேல்யூ அப்ளை பண்ணுறேன். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா ஏ நெட் இஸ் ஈக்குவல் டு எஃப் அப்ளைடு வந்து என்னது? m1g. எஃப் அப்ளைட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இது m1ல தான் ஆக்ட் ஆகுது. அப்போ m1g மைனஸ் கைனட்டிக் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன், மியூகே இன்டூ m2g டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. இதுதான் என்னதுன்னா ஆக்சலரேஷன். அப்போ அங்கே இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச ஆக்சலரேஷனுக்குள்ளே இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் இது மட்டும் ஆட் ஆயிருக்கு. கிளியரா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் மட்டும் ஆட் ஆயிருக்கு. சிம்பிள் ஆஸ் தட். அவ்வளோதான் ஆக்சலரேஷன் ஃப்ரிக்ஷன் வச்சு வருது. ப்ராப்ளம் பாருங்கள். இந்த ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலி ப்ரீவியஸ் கொஸ்டின் கிடையாது, இது மாடல் கொஸ்டின். ஆனால் இதே மாடலில் 2023 கூட ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஸ், calculate the acceleration of the block and trolley system. நான் ப்ராப்ளம்க்கு நம்பர் கொடுக்கவே இல்லையா? நம்பரிங். இது ப்ராப்ளம் நம்பர் 1. ஓ மை காட், 1 செகண்ட். Okay. Calculate the acceleration of the block and trolley system. The coefficient of kinetic friction mu k between the trolley 10 kg and the surfaces. So இங்கே என்ன வந்துச்சுன்னா
இது வந்து ஒரு ட்ராலி, இப்படி இழுத்துட்டு போவாங்க இல்லையா, அந்த ட்ராலி. ஓகேங்களா, ட்ராலி. ஸோ இந்த ட்ராலிக்கும் இந்த ட்ராலி வந்து எவ்வளோ இருக்கா, 10 kg இருக்குது, 10 kg ட்ராலி. ஓகேயா, அண்ட் இந்த ட்ராலியை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு புள்ளி சிஸ்டமில் தொங்க விடுறோம், ஒரு பிளாக். ஓகேங்களா, இது வந்து என்னது 2 kg பிளாக் தான் ஹேங் ஆகுது. இந்த பிளாக் வந்து 2 kgயில் இருக்குது. அண்ட் இதுக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷன் μk, இது ரெண்டுக்கும் நடுவில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.05 இருக்குது. ஓகேங்களா, ஜி வேல்யூ 10 m/s² எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சலரேஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டைரக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா, ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு m1g மைனஸ் μk m2g டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. கரெக்டாக, அப்போ m1g, m1 யார், ஹேங்கிங் மாஸ். கரெக்ட் தானே. ஸோ m1gங்கிறது என்னது 2 kg இன்ட்டு 10 m1g. கரெக்டாக, மைனஸ் μk என்ன 0.05 இன்ட்டு m2 வேல்யூ என்ன 10 kg இன்ட்டு 10 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 2 ப்ளஸ் 10. சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வருது, சால்வ் பண்ணி சொல்லுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வருது, 20 மைனஸ் இது என்ன ஆகிடும் 5 divided by 12 which is equal to 15 by 12 which is equal to 5 by 4. 3 5 15, 3 4 12, 5 by 4. 5 by 4 சொன்னால் 1.25 m/s². 1.25 m/s²ங்கிறது ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி கரெக்டுங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். A system consists of 3 identical masses m1, m2, m3 connected by a string passing over a pulley. The mass m1 hangs freely and mass m2, m3 are on the rough horizontal table. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இங்கே யார் இருக்காங்க, m2வும் m3யும் இந்த டேபிள் மேலே இருக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு புள்ளி சிஸ்டம் வச்சு யார் தொங்கிட்டுருக்காங்களா, m1 வந்து தொங்கிட்டுருக்குறாங்க. ஓகேயா, ஆனால் என்ன ஒரு புது வார்த்தை இங்கே நமக்கு வந்திருக்கு அப்படின்னா ஐடென்டிக்கல் மாசஸ். ஐடென்டிக்கல் மாசஸ்னால் என்ன அர்த்தம், m1 இஸ் ஈக்குவல் டு m2 இஸ் ஈக்குவல் டு m3. ஓகேங்களா, அண்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து மியூனே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. புள்ளி ஃப்ரிக்ஷன்லெஸ் நெகிஜிபிள் மாஸ். ஆக்சலரேஷன் ஆஃப் த மாஸ் m1, m1 உடைய இதில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னோம், m1g மைனஸ் மியூ இன்ட்டு m2க்கு பதிலாக இங்கே யாரெல்லாம் வந்திருக்காங்க, m2 m3 ரெண்டுமே வந்திருக்காங்க. அப்போ m2 ப்ளஸ் m3 இன்ட்டு g டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m3. இதனே ஆக்சலரேஷனில் இருக்கும். ஆனால் இங்கே என்ன m1 ஈக்குவல் டு m2 ஈக்குவல் டு m3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, எல்லாமே ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது அப்படியே என்ன மாறும், mg, m1 m2 m3 எல்லாத்துக்குமே நம்ம mன்னு சொல்லலாம். இப்போ m2 m3 வந்து m ப்ளஸ் mn ஆயிருமா, 2mg டிவைடட் பை இது 3 m ப்ளஸ் m 3m. கரெக்டாக. ஸோ இப்போ என்ன ஆயிடும், mலாம் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக, m கேன்சல் ஆகிடும், ஏன்னா டினாமினேட்டரில் m இருக்குது. ஸோ m கேன்சல் ஆகிடும். ஜியை காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆயிரும்னா g இன்ட்டு 1 மைனஸ் 2μ டிவைடட் பை 3. கரெக்டாக, is equal to இப்போ g இன்ட்டு 1 மைனஸ் 2μ டிவைடட் பை 3ங்கிறது என்னது, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர் ஹியர். கிளியரா, புரிஞ்சுதா. ஐடென்டிக்கல் மாசஸ்ன்னு கொடுத்தது தான் இங்கே இருக்கிற ஹிண்ட். நெக்ஸ்ட் என்ன, டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங்னா என்னது, ஜென்ரலாகவே நம்ம இதுக்கு முன்னாடியுமே ஃப்ரிக்ஷனில் ஜென்ரலாக ஃப்ரிக்ஷன் இல்லாமல் லாஸ் ஆஃப் மோஷன் படிக்கும்போதே நம்ம வந்து மாசஸ்லாம் வச்சு இந்த மாதிரி புள்ளி சிஸ்டம்லாம் படித்தோம் இல்லையா. ஸோ அப்போவே வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா டென்ஷனுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்தோம், டென்ஷன் T இஸ் ஈக்குவல் டு என்ன ஷார்ட்கட் சொன்னேன், ரைட் சைட் ஃபோர்ஸ் இன்டூ லெஃப்ட் சைட் மாஸ் ப்ளஸ்
left side force into right side mass divided by total mass. இதனை டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போது which is equal to right side force left side mass, left side force right side mass. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரெண்டு மாஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேயா? அப்போ தான் நமக்கு வந்து என்னது ஈஸியாக ஒரு ஃபார்முலா அரைவ் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் M1 M2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ அப்போது M1ல் இருக்கக்கூடிய ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? M1G. கரெக்டா? இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு N2G. கரெக்டா? அப்போது ரைட் சைடில் இருக்கிற ஃபோர்ஸ் என்னதுங்க? M1G. அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற மாஸ் என்ன? M2 ப்ளஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபோர்ஸ் என்ன? M2G. அதுக்கு ரைட் சைடில் இருக்கிற மாஸ் என்ன? M1 டிவைடட் பை டோட்டல் மாஸ் M1 ப்ளஸ் M2. கரெக்டாங்களா? ஸோ அப்போ இதில் நான் வந்து இதில் G எல்லாம் காமனாக எடுத்துக்கிறேன். M1 M2 காமனாக எடுக்கிறேன். M1 M2G ப்ளஸ் அகெயின் என்ன வரும்? M1 M2G டிவைடட் பை M1 ப்ளஸ் M2ன்னு வருமா? இங்கே முக்கியமான விஷயத்தை நம்ம விட்டுட்டோம். என்னென்னா இந்த நார்மல் ரியாக்ஷன் இருக்கக்கூடாது. இங்கே யார் ஆக்ட் ஆகிறாங்க? ஸ்டாட்டிக் ஃபிக்ஷன் ஆக்ட் ஆவாங்க. கரெக்டாக? கைனடிக் ஃபிக்ஷன் FK. இதுதான் இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ அப்போ இந்த FK இஸ் ஈக்குவல் டு என்னது? μK இன்டூ N. ஸோ அப்போ என்ன ஆகிடும்? μK இன்டூ M2G. அப்போ இந்த இடத்துல யார் வருவாங்கன்னா ஒரு μK வருவாங்க. கிளியர் தானே? μK இன்டூ M2Gன்னு வருவாங்க. ஸோ இப்போ நான் ரெண்டுலேயுமே M1 M2G காமனாக எடுத்துட்டேன்னா 1 ப்ளஸ் μK மட்டும் இருக்குமாங்களா? 1 ப்ளஸ் μK மட்டும் இருக்குமா? 1 ப்ளஸ் μK டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 G is equal to. இதுதான் டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா தான். என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிக்ஷனுங்கிற டேர்மும் வருது, ஃபிக்ஷனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோங்கிறதுனால இந்த ஃபார்முலாவாக மாறிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. கிளியராக இப்போ புரிஞ்சுதா ஏன் நம்ம இப்படி போடுறோன்ட்டு? ஸோ இப்போது ப்ராப்ளம் 2015 கேட்டிருக்காங்க. பிளாக் A ஆஃப் மாஸ் M ரெஸ்ட் ஆன் ஹரிசாண்டல் டேபிள். சரி இருக்கட்டும், டேபிள் வந்துருச்சு. அதில் வந்து ஒரு பிளாக் A, இதோட மாஸ் என்ன? M1 ரெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. A light string connected to it passes over a frictionless pulley at the edge of the table. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதுதான் டேபிளோட எட்ஜ். டேபிளோட எட்ஜில் வந்து என்ன ஆயிடுச்சு? ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளி இருக்குது. ஸோ இதில் இருந்து ஒரு லைட் ஸ்ட்ரிங் இந்த புள்ளி வழியாக கீழே வருது. அண்ட் கீழே யார் இருக்காங்க? அண்ட் ஃப்ரம் இட்ஸ் அதர் எண்ட் another block B. இங்கே ஒரு பிளாக் இருக்கிறாங்க, பிளாக் B. அவங்களோட மாஸ் என்ன? M2 is suspended. The coefficient of kinetic friction between the block வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா μKன்னு சொல்லிட்டாங்க. When the block A is sliding on the table, tension in the string என்னவா இருக்கும்? Tension in the string என்னவா இருக்கும்? Direct formula என்ன சொன்னோம்? Tension in the string is equal to M1 M2 வெளியே எடுத்தோம், Gயை வெளியே எடுத்தோம், into 1 plus μK மட்டும் உள்ளே இருந்தாங்க, divided by M1 plus M2. ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் டைரக்ட் ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? டைரக்ட் ஃபார்முலா. சரி, இன்கேஸ் இதுக்கு வேல்யூ கொடுத்தாங்கன்னா நீங்கள் வேல்யூ வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். கிளியர்? யா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஹேங்கிங் செயின் ப்ராப்ளம். ஸோ ஹேங்கிங் செயின் ப்ராப்ளம்னா செயின் சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேங்களா? வெயிட். ஓகே, ஹோம்ஒர்க்கே இல்லை இந்த கான்செப்டில். நெக்ஸ்ட் கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுக்கலாம். நம்பர்ஸ் போட்டுட்டு இருந்தேன். ப்ராப்ளம் நம்பர் 3, இது வந்து 4, இது வந்து 5 and 6th one is homework. ஓகே, ப்ராப்ளம் 6க்கான ஆன்சர் என்னன்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லணும். ஜஸ்ட் வெயிட்.
இது வந்து 2023 கேட்ட ப்ராப்ளம். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின். அதுக்குன்னு உடனே போய் ப்ரீவியஸ் இயர் கொஷினோட சொல்யூஷன் எடுத்து பார்க்காதீங்க. சால்வ் இட் பை யோர் செல்ஃப். Calculate the maximum acceleration of a moving car so that a body lying on the floor of the car remains stationary. The coefficient of static friction between the body and the floor is 0.15. Take G is equal to 10 meter per second square. Okay, option A 1.2 meter per second square, option B 150 meter per second square, option C 1.5 meter per second square, option D 50 meter per second square. ஓகேங்களா, ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆஃப் அ மூவிங் கார்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அகெயின் மறுபடியும் குழப்புற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன? பாடி ரிமைன்ஸ் ஸ்டேஷ்னரி. அப்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும்? காரை பற்றி இப்போ நம்ம கவலைப்படக்கூடாது, இந்த பாடி, இந்த மாஸ் தான் கவலைப்படணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாஸ் வந்து இட் ஷுட் ரிமைன் ஸ்டேஷ்னரி. அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பாடி அண்ட் த ஃப்ளோர் வந்து μs எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 0.15 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது இங்கே மேக்ஸிமம் ஆக்சலேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு பார்த்துட்டு இருந்தோம்? ஆக்சலேஷனுக்கான ஃபார்முலா m1g மைனஸ் μk m2g. இதெல்லாம் வந்து என்னது? μk வச்சு வந்தது. ஆனால் இந்த ஒரு சரி, ஓகே, இது ஒரு பெக்யூலியரான ப்ராப்ளம். நான் சால்வே பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து என்னென்னா ஒன்றும் இல்லை, டைரெக்டாகவே அதில் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. இங்கே புள்ளி சிஸ்டம்லாம் கிடையாது. இதை நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். எஸ், வெரி குட். எஸ் வெரி குட். 1.5. யா, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் ஆக்சலேஷன். ஸோ இந்த பாடிக்கான மாஸ், இந்த பாடியில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? m × a. அண்ட் இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், இதில் ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? இந்த ரெண்டுக்கும் நடுவில் இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? fs மேக்ஸாக இருக்கும். fs மேக்ஸோட வேல்யூ என்ன? μs இன்ட்டு இந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? அகெயின் m வராது, இங்கே g தான். ஓகேங்களா, ஸோ μs இன்ட்டு mg. இங்கே a வராது, பிகாஸ் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி. இதிலிருந்து இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? mgன்னு. ஸோ அந்த ஃபோர்ஸ் தான். ஓகேங்களா, அப்போ இந்த ஆக்சலரேஷனும் இந்த μs mgயும் டேக்கிள் பண்ணும்போது தான் என்னாகும்? அந்த பாடி வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த m × a, இது போன கிளாஸில் நம்ம படித்தது, லாஸ்ட் கிளாஸ் வச்சே நம்ம சால்வ் பண்ணிடலாம். this m × a should tackle with this limiting force. ஸோ அப்போ இது ஆக்சலரேட்டிங் மூவிங் ஃபோர்ஸும் லிமிட்டிங் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும்போது தான் என்னாகும்? கார் ரிமைன்ஸ் ஸ்டேஷ்னரி. அப்போது இந்த ஆக்சலேஷன் தான் என்னது? மேக்ஸிமம் ஆக்சலேஷன், விச் இஸ் ஈக்குவல் டு μs இன்ட்டு m × g டிவைடட் பை m கேன்சல் பண்ணிடலாம். ஸோ μs இன்ட்டு g, μsோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0.15 இன்ட்டு ஜியோட வேல்யூ 10. ஸோ மேக்ஸிமம் ஆக்சலேஷன் இஸ் 1.5 மீட்டர் per second ஸ்கொயர். ஓகே, இது என்ன ஹோம்ஒர்க்? சால்வே பண்ணியாச்சு, சிம்பிள். ஓகே, ஸோ கான்செப்ட்ஸ் கிளியராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி கேட்டாலும் நமக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். கிளியர்?
Let me give you another problem. Yes, problem number 7. Just read. Just wait. Let me bring you another problem. Okay. Okay, do this one as homework so that you will get a complete knowledge about both acceleration and tension. Okay. Yes. So a block A of mass m1 equal to 4 kg rest on a horizontal table a light string connected to it passes over a frictionless pulley at the edge of the table and from its other end another block B of mass m2 equal to 6 kg is suspended. Coefficient of static friction mu k equal to 0.5. When the system is released, what is the tension in the string? What is the tension in the string? Why this problem is important அப்படின்னு கேட்டிங்கன்னா, see, tension in the string you have to find, but in order to find tension in the string, see, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, mu k கொடுத்துருக்காங்க.
மியூ கே கொடுத்துருக்காங்க. மியூ கே கொடுத்துருக்கும் போது okay, yeah, so also find, okay, what is the tension in the string? Also find also calculate the acceleration of the system. Yeah, tension, acceleration, both things you have to find. Okay, and the options are A, 36 Newton, that is tension, and acceleration 4 meter per second square. B, 24 Newton and 6 meter per second square. C, 32 Newton and 4 meter per second square. And D, 20 Newton and 6 meter per second square. Okay, so this one is homework. Sorry Samuel, yeah, 60 Newton is not the answer. 60 Newton is not the correct answer. Also 5 meter per second square is also not the correct answer. Check your answers. Formula என்ன போடணும்? formula என்ன போடுவீங்க? is equal to m2g, because mass of m1 வந்து டேபிளில் இருக்கு, m2 is only hanging, so m2g minus mu k m1g divided by m1 plus m2. And to find tension m1 m2g into 1 plus mu k divided by m1 plus m2. Direct substitution. Yes, correct answer Samuel. Yes, correct. Okay, others do this as homework and tell your answer in the comment section. Okay, so next, hanging chain problem. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த செயின் சம்மந்தமாக கேட்பாங்கப்பா ஃப்ரிக்ஷனில். ஸோ செயின்னா என்ன, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு புரியறதில்ல. ஒன்றும் இல்லை, அதே டேபிள் தான், சேம் டேபிள், அதே டெய்லர் அதே வடகை, சேம் டேபிள். ஓகேங்களா? ஸோ இந்த டேபிளில் ஒரு செயின் இருக்குது, செயின் ரெஸ்ட்ரைட் இருக்குது. Yeah, this is a chain resting on the table. However, particular length of the chain வந்து it is hanging out of the table. A particular length of the chain is hanging out of the table. ஓகேங்களா? Say this complete length is, this complete length இருக்கு இல்லையா, this complete length வந்து this is L, and this hanging length இருக்கு இல்லையா, this is small l. The hanging length வந்து small l. அப்படின்னா complete length வந்து L and this hanging length is Samuel. I am using both the languages because many students who are native Tamil speaking are watching this channel. So I have to speak in Tamil also in order to help them, right? However, I am making it bilingual as much as possible to help you also. Clear? So the overall length is L, but the hanging part, the length of the hanging part is small l. Okay. Where are you from, Samuel? Where are you from? May I know where are you from? Okay. So அப்போ இந்த டோட்டல் லெங்த் வந்து எல் தொங்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த ஹேங்கிங் பார்ட்டோட லெங்த், அதாவது டேபிள் இங்கே இருக்குன்னா, மறுபடியும் நான் இந்த இடத்துல டேபிளை மட்டும் இன்னும் கொஞ்சம் டார்க்காக போடுறேன். இதுதான் டேபிள். ஸோ இந்த டேபிளுக்கு மேலே இந்த செயினை வச்சுருக்காங்க. ஸோ டேபிள் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த செயின் வந்து கீழே ஹேங் ஆகிட்டு இருக்கு. You are from northeast. Okay. Good to know that. Yes, but I have to speak in Tamil also. Okay, we are from Tamil Nadu. Yeah. So, இப்போ என்ன ஆயிடுச்சு, remaining part of the chain is hanging outside. Remaining part வந்து தொங்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? So, the total length வந்து L,
whereas the hanging part இருக்கு இல்லையா அதுவே length of the hanging part வந்து small l. ஸோ அப்படின்னா in the length of the part that is resting, the resting part ஓட length என்னவா இருக்கும்? What is the length of this resting part? The part which is resting on the table. இந்த length என்னவா இருக்கும்? This length must be L minus L. Correct? L minus L. Right? This length must be L minus L. Correct dane? And let's say the mass of the chain. Total mass of the chain is equal to total mass of the chain என்னன்னா m னு வெச்சுக்கலாம். ஓகேயா? and total length வந்து l னு தெரிஞ்சிச்சு, hanging length வந்து small length னு தெரிஞ்சிச்சு. இப்போ mass per unit length என்னவா இருக்கும்? What is the mass per unit length? So say for example, yes, friction also considered, okay? Yeah. Say for example, இந்த total length வந்து L is equal to 20 மீட்டர்னு வச்சுக்கலாம். ஓகேயா? அப்போ mass per unit lengthனா என்னது? ஒவ்வொரு மீட்டர்லையும் mass என்னவா இருக்கும்? ஸோ 20 மீட்டருக்கு 20 kg இருக்குன்னா அப்போ 1 மீட்டருக்கு எவ்வளோ கேஜி அங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும்? 1 kg ஸ்ப்ரெட் ஆகிருக்குமா? எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? 20 மீட்டர் டிவைடட் பை 20 kg. அப்படி தானே m/l போட்டேன். கரெக்டா m/l போட்டேன். ஸோ அப்போ 20 மீட்டருக்கு 20 kgனா 1 மீட்டரில் 1 kg தான் வந்து மாஸ் ரெஸ்ட் ஆகிருக்கும். அதான் மாஸ் பர் யூனிட் லெங்க். இப்போ மாஸ் பர் யூனிட் லெங்க் எப்படி கண்டுபிடிச்சோம்? மாஸ் பர் யூனிட் லெங்க் இஸ் ஈக்குவல் டு m/l. கரெக்டா? அப்போது மாஸ் ஆன் தி டேபிள். வாட் இஸ் த மாஸ் ஆன் தி டேபிள் மேலே இருக்கிற மாஸ் எவ்வளோ இருக்கும்? m/l இன்டூ இந்த லெங்க் l minus l. கரெக்டா? m/l into l minus l. Whereas mass of hanging chain, the hanging part, or hanging mass, எப்படி நம்ம சொல்லலாம்? hanging mass equal to என்னவா இருக்கும்? hanging mass m/l into ஹேங்கிங் பார்ட் வந்து லெங்த் என்னது? இந்த ஸ்மால் எல் தான். இந்த ஸ்மால் எல் தான் லெங்த் ஆஃப் ஹேங்கிங் பார்ட் இல்லையா? இந்த பார்ட் தான் ஹேங் ஆகுது. அப்போ இன்ட்டு ஸ்மால் எல் மட்டும் போட்டால் போதும். கிளியர்? ஸோ இப்போ நான் கன்சிடர் தீஸ் டூ. இது ஒரு மாஸ். கரெக்டாக? m/l இன்ட்டு l மைனஸ் எல்ங்கிறது தான் மேலே ரெஸ்ட் ஆகிருக்கிற மாஸ். அண்ட் m/l இன்ட்டு ஸ்மால் எல்ங்கிறது என்னது? ஹேங் ஆகிட்டு இருக்கிற மாஸ். இப்போ நான் மறுபடியும் ஐ எம் டேக்கிங் த டேபிள். ஸோ மறுபடியும் அதே டேபிள் நான் போடுறேன். இந்த டேபிளில் வந்துட்டு என்ன இருக்குன்னா ஐ எம் பிளேசிங் 2 masses. ஸோ இதையே நான் புள்ளி சிஸ்டமாக கன்சிடர் பண்ணலாமா? டேபிளில் ஒரு புள்ளி இருந்துச்சு, இந்த மாஸ் வெளியாக ஒரு மாஸ் வந்து ஹேங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அப்படின்னா இந்த மாஸோட வேல்யூ என்னவா இருந்தது? திஸ் மாஸோட வேல்யூ வந்து என்னது? m/l into l minus l. இந்த மாஸோட வேல்யூ என்ன வந்தது? m/l into l. கரெக்டாக? மாஸ் ஆஃப் தி ஹேங்கிங் பார்ட். கரெக்ட்? அண்ட் எப்பவுமே நம்ம ஏற்கனவே என்ன படித்தோம்? ஹேங்கிங் மாஸ் இஸ் ஈக்குவல் டு கீப் த செயின் ஸ்டேஷ்னரி. டு கீப் இட் ஸ்டேஷ்னரி என்ன கண்டிஷன் எனக்கு சால்வ் ஆகிருக்கணும்? ஹேங்கிங் மாஸ் should be equal to static coefficient into sum of masses in the table. இதனே ஷார்ட்கட் ஃபார்முலா பார்த்தோம். ஸோ அப்போ இங்கே ஹேங்கிங் மாஸ் என்ன? ஹேங்கிங் மாஸ்ங்கிறது இது. கரெக்டாக? திஸ் இஸ் த ஹேங்கிங் மாஸ். அப்போ ஹேங்கிங் மாஸ் m/l into l is the hanging mass, which is equal to mu s into sum of masses on the table. Sum of masses on the table என்ன? What is the sum of masses on the table? m/l into l minus l. So m/l into l minus l. போடலாமா? So when you solve this, what will you get? இந்த m/l cancel ஆயிடும். So we will get l is equal to mu s into
L minus L. And so L is equal to mu S L minus mu S L. Correct? L plus mu S L is equal to mu S into capital L. L into 1 plus mu S equal to capital L into mu S. Right? So L by L is equal to mu S divided by 1 plus mu S. இதுதான் எனக்கு தேவை. ஓகேயா? What I need is the fraction of the length hanging. This is the fraction of the length which is hanging. Okay? அப்போ இதை if I tell in percentage in percentage form we will be getting L by L into 100 is equal to mu S plus 1 plus mu S into 100. Correct? Is it right? L by L into 100 is equal to mu S divided by 1 plus mu S into 100. Yes, whatever you typed is also right. Yes. Instead of mu S you have written U. Yeah, it's right. Okay, so இது வந்து என்னது percentage formula. So now let's solve a problem based on this. 1991ல கேட்டிருக்காங்கப்பா AEPMTல கேட்ட problem. A heavy uniform chain lies இன்னும் கொஞ்சம் zoom பண்றேன். A heavy uniform chain lies on a horizontal table. ஓகேங்களா? ஒரு டேபிள் இருக்கு, அதுக்கு மேலே ஒரு செயின் இருக்கு. ஓகே, and coefficient of friction mu s கொடுத்துட்டாங்க between the chain and the table. அதோட வேல்யூ வந்து 0.5 கொடுத்துட்டாங்க. Find the maximum percentage of the length of the chain that can hang over one edge of the table without sliding. ஸ்லைட் ஆகாமல் அழகாக ஹேங் ஆகக்கூடிய இந்த லெங்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பட் பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜில் கேட்டால் which is L by L into 100. L by L into 100 ஓட வேல்யூ என்ன? This is the question. Okay, a percentage form. L by L into 100 is equal to என்ன? So L by L into 100 is equal to, how can we find this? Which is equal to mu S divided by 1 plus mu S into 100. Right? So substitute the values now. Mu S, which is 0.5 divided by 1 plus 0.5 into 100, which is 50 divided by 1.5. 50 divided by 1.5. Now how will you solve that? 50 divided by 1.5 without using calculator. How can we solve 50 divided by 1.5? Simple. Make it 500 divided by 15. Then dividing by 5, we will get 100 divided by 3. What is 100 divided by 3? 33.3. So 33.3% is the right answer. Option A is the right answer here. Yes, Kilan. Yes, very good. Yes, option A. Yes, Samuel. Yeah, both of you right. Clear? Very easy, right? Yeah. So similar problem. Do this as homework. Again I missed the numbering of the problems. Question 7. Now this one is 8. Correct? This one is 8. This one is 9. 9. The problem is homework pa. Read the question. Uniform metal chain is placed on a rough table such that one end of the chain hangs down over the edge of the table. When 2/3 of its chain length hangs over the edge. So this is the table. இதுக்கு மேலே செயின் இருக்குது. ஓகேங்களா? And one end of the chain வந்து என்ன ஆயிடுச்சான்? It is hangs down. கீழே வந்துருச்சு. இந்த ஹேங் டவுன் ஆனக்கூடிய லெங்த் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2/3 2/3 சொல்லிட்டாங்க. இந்த லெங்த் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க? 2/3. அப்படின்னா வாட் ஆர் தே மீனிங்? அந்த மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா L by L is equal to 2/3. ஓகேயா? இதோட மீனிங் என்ன? L by L is equal to 2/3. இதுதான் இதோட மீனிங். ஓகேயா?
the chain just starts sliding. The coefficient of static friction வந்து mu s. ஓகேயா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? mu s ஓட வேல்யூ என்ன? வாட் இஸ் mu s? mu s ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ we know L by L is equal to mu s divided by 1 plus mu s. We know this relation, right? So L by L is equal to, அப்போ 2 by 3 is equal to mu s divided by 1 plus mu s. Solve this and tell me the value of mu s. Mu s equal to என்னன்னு சொல்லுங்க, அதான் answer. Okay? Yes? Yeah, correct answer. Keelan and Samal. Yeah. So yes, others do this as homework and tell your answer in the option comment section after the session. Okay? Yes. Next பார்த்தீங்கன்னா yes, stopping distance. So stopping distance in a rough horizontal surface. So rough horizontal surface மேலே போகிறாங்க. ஸோ அப்போது அது மூவ்மெண்ட் ஆகும்போது அந்த மூவ்மெண்ட் தடுக்கக்கூடிய ஸ்டாப் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா மாஸ் எம், ஒரு மாஸ் எம் இருக்குது. இட் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி u. ஓகேங்களா? இட் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி u. அண்ட் ஆஃப்டர் மூவிங் சர்டன் டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா இட் இஸ் நவ் கம்மிங் டு ரெஸ்ட். என்ன ஆயிடுச்சு? அது ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரப்போகுது. ஓகேங்களா? அப்போ ரெஸ்ட்டுக்கு வரப்போகுதுன்னா என்னது? v வந்து 0 ஆகிடும். கேட்டால் இட் இஸ் கம்மிங் டு ரெஸ்ட், இட் இஸ் ஸ்டாப்பிங். ஸோ ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிடுச்சு? v இஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடும். அப்போ ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்னால் என்னென்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. கரெக்டாக? இதில் v 0 ஆயிடுச்சு. அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர். ஸ்டாப் ஆகும்போது என்ன ஆயிரும்ப்பா? ஆக்சலரேஷன்ஸ் வித் ஸ்லோ டவுன். கரெக்டா? ஆக்சலேஷன் வந்து இட் வில் பி ஸ்லோயிங் டவுன். எஸ், தேங்க்யூ Pablo Escobar. Okay, I don't know your name, but anyway, thank you. Fantastic lecture, ma'am. Keep up the good work. Yeah, thank you பா. ஸோ என்ன ஆயிடுச்சு? ஸோ u ஸ்கொயர் அப்படியே இருக்குது. திஸ் இஸ் ஸ்லோயிங் டவுன். ஸ்லோயிங் டவுன் மீன்ஸ் ஆக்சலேஷன் இஸ் ரெடியூசிங், ஸ்லோயிங் டவுன். ஸோ மைனஸ் நெகட்டிவ் ஆக்சலேஷன். ஸோ -2as ஆகிடும். -2as ஆகிடும். கரெக்டாக? ஸோ இப்போது என்ன ஆகிடும்? u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. u ஸ்கொயர் நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். ஸோ u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. அதுலேருந்து டிஸ்டன்ஸ், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் s இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? u ஸ்கொயர் பை 2a. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் s இஸ் ஈக்குவல் டு என்னப்பா? u ஸ்கொயர் பை 2a. கரெக்டா? கிளியர்? இஸ் இட் கிளியர் ஆஸ் ஆஃப் நவ்? Now again, what is the time taken? ஸ்டாப் ஆகிறதுக்கு அதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும்? ஒரு பாடி மூவ் ஆகிட்டே இருக்குது. அகெயின் என்ன ஆயிடுச்சு? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது வந்து அதோடைய வெலாசிட்டி வந்து இட் இஸ் ரெடியூசிங் அண்ட் இட் இஸ் கம்மிங் டு ரெஸ்ட் பொசிஷன். வெலாசிட்டி 0 ஆகிடுச்சு. ஆக்சலேஷன் ரெடியூஸ் ஆகிட்டே வந்ததுனால மைனஸ் ஆக்சலேஷன் வருது. ஸோ அப்படியே அது மூவ்மெண்ட் ஆகி அது வந்து நிற்கிறது. பிரேக் அப்ளை பண்ணி அந்த கார் வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி. ஓகேயா? ஸோ அப்போ அது வந்து நிற்கிறதுக்கான ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குன்னா s is equal to u square by 2a இருக்குது. அது எடுத்துக்கிற டைம், ஸ்டாப்பிங் டைம். ஸோ ஸ்டாப்பிங் டைம் என்னவாக இருக்கும்? ஹவு டு ஃபைண்ட் ஸ்டாப்பிங் டைம்? இன் ஆர்டர் டு டைம் வரக்கூடிய ரிலேஷன் என்ன? v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் at. கரெக்டா? ஸோ இங்கே v வந்து 0. இப்போ 0 இஸ் ஈக்குவல் டு u மைனஸ் at. அதிலிருந்து ஐ கேன் சே u இஸ் ஈக்குவல் டு at, ஃப்ரம் விச் ஐ கேன் சே ஸ்டாப்பிங் டைம் t is equal to u by a. சொல்லலாமா? ஸ்டாப்பிங் டைம் t is equal to u by a. ஸ்டாப்பிங் டைம் is u by a. ஸ்டாப்பிங் distance is u square by 2a. Samuel, till now I haven't considered any friction. Okay, now only I am going to add the concept of friction here. Okay, so till now I am just telling the general concepts. Okay, stopping distance and stopping time. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஃப்ரிக்ஷன் பேசலப்பா. இப்போ இது வந்து மூவிங் ஆன் அ ரஃப் சர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்போ இன் கேஸ் ஆஃப் ரஃப் ஹரிசாண்டல் பிளேன், இன் எ ரஃப் ஹரிசாண்டல் பிளேன், என்ன ஆகும்னா இந்த மாஸ் ஆஃப் m moving with the velocity u after traveling a distance s, it is coming to rest position. கரெக்டா? ரெஸ்ட் பொசிஷன். ஸோ அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? v is equal to 0 ஆயிடுச்சு. v is equal to 0 ஆயிடுச்சு. கரெக்டா?
மொத்த டிஸ்டன்ஸ் வந்து s ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், ஸ்டாப்பிங் டைம் வந்து tன்னு சொல்லிட்டோம், டைம் t. ஓகேயா? இப்போ டு கம் டு ரெஸ்ட், இந்த இடத்துல ரெஸ்ட் வரணும்னா என்ன ஆகும்னா yes Pablo, yeah, I'm teaching in bilingual, okay, both Tamil and English language, yes. So இப்போ coming to rest position அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இங்கே என்னென்னா retarding force, இங்கே வந்து it is retarding, கரெக்டாக, the body is retarding, it is slowing down. அப்போ here the retarding force should be equal to this retarding force needed to stop the body, should be equal to kinetic friction, correct? Because kinetic friction enna pannum, what will kinetic friction do? It opposes the relative motion, friction opposes the relative motion of the body. Kinetic friction is a moving friction, right? Yeah, minimum force, yes, correct, it's correct Samuel. It is the minimum force required to just block the movement on the rough floor. It is the retarding force, and this retarding force should be equal to the kinetic friction. அப்போ retarding force ன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், force is nothing but m into a, mass into acceleration. Kinetic friction ஓட வேல்யூ என்ன, mu k into n, normal reaction, கரெக்டா, mu k into n, which is mu k into normal reaction என்னவா இருக்கும், m into g, normal reaction will be equal to mg. So ma equal to mu k into mg, m and m will get cancelled, and from which I can say acceleration a is equal to mu k into g, acceleration a is equal to mu k into g, correct? Acceleration a equal to mu k into g. Now substitute this acceleration, இந்த acceleration தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரிக்ஷனை கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த ஆக்சலரேஷனை கொண்டு போய் இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டாப்பிங் டைமில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆக்சலரேஷன் இங்கேயும் ஏ இருக்குது, இந்த ஏலையும் இந்த ஆக்சலரேஷன் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் திஸ் ஆக்சலரேஷன் டு our conventional stopping distance and stopping time formulas. அப்போ என்ன ஆயிடும், now the stopping distance is, இப்போ என்ன ஆயிடும், stopping distance s is equal to என்ன தெரிஞ்சோம், s is equal to u square by 2a, and here we know a is equal to mu k into g. So stopping distance s is equal to u square by 2 mu k g, u square by 2 mu k g, correct? And stopping time t is equal to u by a, which is equal to u by mu k g, correct? Stopping time t is equal to u by mu k into g. And both of these apply to rough horizontal surface. So rough horizontal surface ல இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், ஸ்டாப்பிங் டைமோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகே, clear up to this? Yes? Shall we move on to questions now? Yes. So see this question 2011 கேட்ட question, AAPMT 2011. ஓகேங்களா, a conveyor belt is moving at a constant speed of 2 meter per second. ஓகேயா, conveyor belt இருக்கு, it is moving at a constant speed of 2 meter per second. A box is gently drop on it. அப்போ the box வந்து என்ன ஆயிடுச்சு, conveyor beltல the box வந்து மூவ் ஆயிட்டு இருக்குது. It is moving at a velocity of u is equal to 2 meter per second. The coefficient of friction mu is 0.5 சொல்லிட்டாங்க. What is the distance the box will move related to the belt before coming to rest? அதோடைய அந்த stopping distance என்னவா இருக்கும்? Simple, direct substitution. Stopping distance is equal to u square by 2 mu k g. Just substitute the values. Substitute பண்ணுங்க. 2 square divided by 2 into mu k is 0.5. Coefficient of friction வந்து இங்கே மூவிங்கில் தான் இருக்குது. ஸோ kinetic friction 0.5, g வந்து 10.
So what is the value? What is the value of S? S is 4 by 10, which is 0.4 meter. 0.4 meter. Option D is the answer here. Yes, Samuel. Yeah, right answer. Others? What about others? Kilan, Pablo? Are you getting the answers now? எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சாப்பா? Yes? Easy, right? Easy question. Next question. So, okay, again. Numbering miss பண்ணிட்டேன். 9. Question number 10. Question number 10. Question number 11. Okay. Yes. So again, this is homework. 11 is homework. See, a block is thrown on ice. A block is thrown on ice with a velocity of 6 meter per second, and it comes to rest after traveling 10 meters. Yes, கொடுத்துட்டாங்க. Velocity u கொடுத்துட்டாங்க. Find the coefficient m mu k கண்டுபிடிக்கணும். g யும் கொடுத்துட்டாங்க. ஓகேயா? Same formula. S is equal to u square divided by 2 into mu k into g. Substitute all the values and find the value of mu k. Mu k வை கண்டுபிடிங்க. அவ்வளவுதான். Simple question. Okay? So yes, this one is homework. இதை பண்ணிட்டு நீங்க உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Okay? Homework problem. Come on fast, try to do this now, those who are attending live. So இப்போ நீங்க யாரெல்லாம் லைவ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, try to answer the question now. Others do this as homework. Yes? Yeah, fast, do this. What is the answer of mu k? Live la irukravanga attend பண்ணுங்க. Come on fast. Hurry up. Find out the value of mu k. Yes, என்ன ஆன்சர் வருதுப்பா? Yeah, correct answer Samuel. Yes. So yes, next question number 12. A block B is pushed momentarily along a horizontal surface with an initial velocity v. So ஒரு horizontal surface இருக்கு, அதுல ஒரு block இருக்கு B, அதோட initial velocity is v. So u is equal to capital V. Okay, initial velocity is v. And mu is coefficient of sliding friction. Sliding friction சொன்னாலும் rolling friction சொன்னாலும் என்னது? It is kinetic friction தான். இப்போ mu k தான். mu k வந்து sliding friction mu k ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? The block B will come to rest after a time t equal to stopping time கேட்டிருக்காங்க. Stopping time value என்ன? அதான் question. So stopping time t is equal to என்னன்னு பார்த்தோம்? Stopping time is equal to u divided by a is equal to mu kg. So u divided by mu kg. கரெக்டா? So u divided by mu kg. இங்க u ஓட வேல்யூ வந்து v ஆயிடுச்சு, which is equal to v divided by mu kg. mu kg க்கு mu k வந்து mu ன்னு கொடுத்துட்டாங்க. v divided by g. v divided by mu g. Option D is the answer here. Yes, Sarveshwaran. Yeah, correct. Sarveshwaran, homework last sum correct, இதுவும் correct. Very good. Yeah, right? So yes, clear தானே? Last problem. One more problem. Session wind up பண்ணிடலாம். Last problem of this particular session. So இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ப்ராப்ளம் பாருங்க. A horizontal force 10 Newton is necessary to just hold a block stationary against a vertical wall. So this is a vertical wall. ஓகேங்களா? இங்க I am placing a block here. Okay, ஒரு block இருக்கு. In order to hold the block, இந்த blockers அந்த vertical wall மூவ் ஆகாம ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்பட்டுச்சாம்? The force of 10 Newton ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த block வந்து கீழே மேலே போகாமல் அந்த இடத்துல எப்படி இருக்குது? ஹோல்ட் ஆகி ஸ்டேஷ்னரியாக இருக்குது. ஓகேங்களா? In this case, weight of the block என்ன? What is the weight of the blockன்னு கேட்குறாங்க. ஓகேயா? என்ன கொடுத்துருக்காங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ எஸ் ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க? 0.2. மியூ எஸ் இந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷனுடைய கோஎஃபிஷியன்ட் மியூ எஸ் ஓட வேல்யூ வந்து 0.2ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேயா? மியூ எஸ் ஓட வேல்யூ வந்து 0.2ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த
force F is equal to என்னது 10 Newton. 10 Newton. ஸோ அப்போது இந்த பிளாக்கில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் 10 நியூட்டன்னா இந்த சர்ஃபேஸ்லேருந்து இந்த பிளாக்குக்கு வரக்கூடிய நார்மல் ரியாக்ஷனோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஃபோர்ஸ் அண்ட் நார்மல் ரியாக்ஷன் வில் பி ஈக்குவல், கரெக்டாக? ஸோ அப்போ நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். நார்மல் ரியாக்ஷன் N is equal to F is equal to 10 Newton. கரெக்டாக? நார்மல் ரியாக்ஷன் அண்ட் திஸ் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு ஈச் அதர். அப்போது weight of the block என்னவாக இருக்கும்? What is the weight of the block? In this case static friction அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது weight of block மூவ்மெண்ட் ஆகாமல் இருக்கணும்னா weight of block தான் வந்து என்னது force applied. நம்ம என்ன சொன்னோம்? In order to keep the body stationary, the force applied should be less than or equal to the limiting force Fs max. கரெக்டுங்களா? அப்போ weight of the blockங்கிறது தான் force applied. weight of the block should be less than or equal to Fs max. கரெக்டுங்களா? ஸோ அப்போ weight of the block என்னவாக இருக்கும் அப்படின்னா m into g. weight of the blockங்கிறது என்னவாக இருக்கும்? if the block அதோட மாஸ் mனா m into g இருக்கும் weight. கரெக்டாக? weight is equal to m into g இருக்கும். ஸோ m into g is equal to mu s into n. கரெக்டாக? m into g is equal to mu s into n. அப்போ m into g is equal to mu s வந்து 0.2 into n value in a normal reaction n is equal to 10 Newton. So 10 0.2 into 10 which is equal to 2 Newton. Weight equal to mg. Weight is equal to mg is equal to weight is equal to mg which is equal to 2 Newton, right? Which is equal to 2 Newton. Correct? 2 Newton. Option D is the answer here. Yes. Very good. Yeah. Clear? So இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் தான் பார்த்தோம். Okay, today we have seen only one concept, that is pulley system in friction in a rough horizontal surface. Pulley system in a rough surface. In the single concept we have seen what is the theory behind keeping the body in stationary position, what is the theory behind finding out acceleration, finding out tension, what is the theory behind finding out the stopping distance and the stopping time. இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஓகேங்களா? என்னெல்லாம் பார்த்தோம் நான் தமிழில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரிக்ஷன்லேயே ஒரு புள்ளி சிஸ்டம் இருந்ததுன்னா அந்த புள்ளி சிஸ்டமில் என்ன மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் வந்துட்டு அதை மூவ்மெண்ட் ஆகாமல் ஸ்டேஷனரியாக வச்சுருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதில் வந்து அந்த கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அங்கே கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்துடும். கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்ததுக்கப்புறம் ஃப்ரிக்ஷனுடைய கான்செப்டை பேஸ் பண்ணி அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது அந்த இடத்துல ஆக்சலரேஷனும் டென்ஷனும் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மூவிங் பாடி டக்குன்னு ரெஸ்ட்டுக்கு வருது எப்போ ரஃப் சர்ஃபேஸில் மூவ் ஆகும்போது. அப்போ அங்கே ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்போது அதோடைய ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், ஸ்டாப்பிங் டைம் என்னவாக இருக்குங்கிறது பார்த்தோம். கிளியர் அப் டு திஸ்? ஸோ இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இஸ் திஸ் செஷன் யூஸ்ஃபுல்? ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் த செஷன் டுடே. ஸோ இன் ஆர் நெக்ஸ்ட் கிளாஸ் I'll teach you the concepts of circular motion, banging of rods and all. Okay, the remaining concepts in this laws of motion chapter. Okay, that will be the final session of this particular chapter. Okay, so in next session I will teach you that. So yes, Tamil pasangala purida இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சோம்ன்றது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த செஷன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் அடுத்த கிளாஸில் சர்க்குலர் மோஷன் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் பேஸ் பண்ணியும் கொஷின்ஸ் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அது ரெண்டும் தான் இன்னும் லாஸ் ஆஃப் மோஷனில் ரிமைனிங் இருக்குது. ஸோ அந்த ரிமைனிங் கான்செப்ட்ஸ் அதோடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம். அதோட லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஒர்க் பவர் எனர்ஜிக்கு போகலாம். ஓகேங்களா? ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் செஷன்ஸ் போயிட்டுருக்குது. பட் நடத்துறது ரொம்ப தெளிவாக நடத்திட்டு இருக்கிறேன். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆஃப்டர் திஸ் செஷன் நீங்களும் போயிட்டு 10 MCQs ஆகுது மினிமம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேயா? ஆஃப்டர் திஸ் செஷன் ப்ளீஸ் ட்ரை டு சால்வ் 10 MCQs from these concepts, right? Yes pa, thank you so much for this. Thank you so much madam. Yeah, thank you Pablo. Yeah.
Okay, I know because I am JE aspirant. Yes, Samuel. Yeah. Okay. You are preparing in the right path. Yeah. Yes. Shall we wind up? Yeah. Class close பண்ணிடலாம்ல? Okay தானே? Any doubts? சரிப்பா, ஓகே. ஸோ ஹோம்ஒர்க் சம்ஸ் ஆஃப்டர் தி லைவ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் சம் 2-3 இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோடைய ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் செஷனில் என்ன பாசிட்டிவ் இருக்குது என்ன நெகட்டிவ் இருக்குது ரெண்டுமே நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். நாங்களும் வி ஆர் ஸ்டில் லேர்னிங், வி ஆர் ஸ்டில் க்ரோயிங். ஸோ கமெண்ட்டில் போட்டிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஓகே, எஸ்ப்பா, தேங்க்யூ ஸோ மச். See you next class. Bye.